ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 1C ரெசிபீஸ் அண்ட் பிளாக்ஸ். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான தேங்காய் பால் பட்டர் முறுக்கு ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த தேங்காய் பால் பட்டர் முறுக்கு ரெசிபி இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த தேங்காய் பாலோட வாசம், அந்த பட்டரோட வாசத்தோட அந்த முறுக்கு சாப்பிட்ற ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சாப்பிட்டு முடித்த பின்னாடியும் அந்த முறுக்கோட டேஸ்ட் உங்கள் நாக்கிலே ஒட்டி இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி லாக்டவுன் டைமில் இந்த மாதிரி முறுக்கு, காராச்சி இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா வெளியே போய் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்க தேவையில்லை. வீட்டிலே நம்ம சேஃபாக ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். இப்போ இந்த முறுக்கு பண்ணுறதுக்காக ஒரு அரை கப் அளவு முழு உளுந்து, தோல் இல்லாத முழு உளுந்து எடுத்திருக்கேன். அதை அந்த பேனில் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அந்த உளுந்தோட கலர் மாறக்கூடாது. நல்லா ஹீட் ஆகி அந்த கலர் வரும் பார்த்திங்களா, அந்த பொன்னிறம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டிடுங்க. இது நல்லா ஆறின பின்னாடி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது அதே பேனில் நம்ம அரிசி மாவையும் லைட்டாக ஹீட் பண்ணி எடுக்கணும். 2 கப் அளவு அரிசி மாவை எடுத்திருக்கேன். இப்போ அந்த அரிசி மாவை அந்த பேனில் சேர்த்து அதையும் லைட்டாக ஹீட் ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது. அது லைட்டாக ஹீட் ஆன உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், தொட்டு பார்த்துட்டு லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அதையும் ஒரு அகலமான தட்டில் கொட்டி வச்சிடலாம். அதுவும் நல்லா ஆறட்டும். இப்போது உளுந்து, இந்த மாவு ரெண்டும் நல்லா ஆறின பின்னாடி நம்ம முறுக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. மாவு ஒரு பக்கம் நல்லா ஆறிடுச்சு, உளுந்தும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண அந்த உளுந்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. மிக்ஸி ஜாரை ஈரம் இல்லாமல் சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு கிளாத் வச்சு கூட நல்லா துடைச்சிட்டு நம்ம வறுத்த உளுந்தை சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வறுக்காமல் சேர்த்தோம் அப்படின்னா சலிக்க தேவையில்லை. நம்ம மாவு, உளுந்து எல்லாத்தையும் வறுத்துருக்கிறனால சலித்து தான் சேர்க்கணும். ஏன்னா மாவு ஃப்ரை பண்ணும் பொழுது ஒன்றோட ஒட்டி உருண்டையாக அங்கங்கே இருக்கும். அதெல்லாம் நல்லா உடச்சி விடணும். அதனால் இந்த மாதிரி சல்லடை யூஸ் பண்ணி சலிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி. அந்த முறுக்கு நல்லா ஸ்மூத்தாக உங்களுக்கு வரும் சலிச்சிட்டு சேர்க்கும் பொழுது. இப்போது 1 கப் அளவு மாவை சலிச்சாச்சு. இன்னும் மீதி இருக்கிற அந்த தட்டில் இருக்கிற மாவு எல்லாத்தையும் இதே மாதிரி சலிச்சுக்கலாம். இப்போ ஃபுல் அரிசி மாவையும் கொட்டியாச்சு. இப்போ இதை நல்லா குருணை இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அரிசி மாவும் நல்லா சலிச்சாச்சு. கொஞ்சமாக தான் குருணை இருக்குது, அதை கீழே கொட்டிடுங்க. இப்போ நம்ம உளுந்து மாவை சலிச்சுக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிருக்கனால கண்டிப்பாக நிறையா இது அரைப்படாமல் துகள்கள் இருக்கும். அதை நம்ம சலிச்சு எடுத்துடணும். இந்த மாதிரி ஸ்பூன் அல்லது கை விரல்களால் அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கனாலே நல்லா உதிர்ந்து வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைப்படாத துகள் இருக்குது. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மாவு சலிச்சு எடுத்துட்டோம். இதுக்கு தேங்காய் பால் வேணும். அதனால் ஒரு 1/4 கப் அளவு சின்னதாக கட் பண்ண தேங்காயை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுலேருந்து தேங்காய் பால் நம்ம எப்போவும் எடுப்போம்ல அது மாதிரி எடுத்திருக்கேன். 2 தடவை மட்டும் தேங்காய் பால் எடுத்தால் போதும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை தண்ணி ஊற்றி அரைச்சி பால் எடுத்துக்கோங்க. அடுத்து அதே மாதிரி 2வது தடவை அரைச்சி தண்ணி ஊற்றி அரைச்சி 2வது பால் எடுத்துக்கோங்க. அதான் நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போது இதில் 2 டீஸ்பூன் அளவு பட்டர், ரூம் டெம்பரேச்சர் வரணும். அதனால் இந்த ப்ராசஸ்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிங்கன்னா க்ரீமியாக இருக்கும். அந்த 2 டீஸ்பூன் அளவு பட்டர், 1 டீஸ்பூன் அளவு உப்பு, 2 டீஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் சீரகம் அல்லது ஓமம் கூட சேர்த்துக்கலாம். முறுக்குக்கு சீரகம் அல்லது எள் அதோடய ஃப்ளேவர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 2ல் ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முறுக்கு நமக்கு ஒயிட் கலரில் தான் கிடைக்கணும். அதனால் இதில் சில்லி பவுடர் அந்த மாதிரி எதுவும் சேர்க்க வேணாம். அப்போ தான் அதோட பட்டர் முறுக்குக்கான ஒரு டெக்ஸ்சர், அந்த ஃப்ளேவர் நமக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ண தேங்காய் பாலை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த பால் ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி அதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப ஈரப்பதம் இல்லாமல் கொஞ்சம் உதிரியாக தான் இருக்கும் மாவு. அதனால் சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிடணும். சப்பாத்தி மாவு பதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான்.
நம்ம முறுக்கு அச்சில் ஒரே ஒரு ஸ்டார் இருக்கிற மாதிரி ஒரு தட்டு இருக்கும். அந்த தட்டை எடுத்துகிட்டு மாவு உள்ளே ஃபில் பண்ணிடுங்க. எப்பவும் போல் நம்ம முறுக்குக்கு மாவு ஃபில் பண்ணுவோம்ல, அது மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரில் ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் வேறு டைரெக்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் சரி பண்ணி ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் சுற்றுற மாவு ஃபுல்லாக அப்படியே சர்க்கிள் மாதிரி அழகாக கொண்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸி. ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் முறுக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துடும். பாருங்கள், இதே மாதிரி தான் பண்ணணும். கொஞ்சம் குட்டி முறுக்கு, கொஞ்சம் பெரிய முறுக்கு அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட் சைஸில் செய்யும் பொழுது. இப்போ நம்ம முறுக்கு நீங்கள் பிழிஞ்சிட்ருக்கும் பொழுது சைட் பை சைட் எண்ணெயும் காய வச்சுருங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் பொழுது அப்படியே நம்ம ரெடி பண்ண அந்த மாவை அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சேம் அதே ப்ராசஸ் தான். நம்ம எண்ணெயில் போடும்பொழுது அந்த ஃப்ரை ஆகிற சவுண்டு, அந்த பபிள்ஸ் வரதெல்லாம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சவுண்டு வந்து அடங்கிடும். 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆன பின்னாடி எடுத்துருங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ரொம்ப சிவக்க வறுத்துடக்கூடாது. 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வேகணும். அந்த ஸ்டேஜ் வந்த உடனே எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. இந்த முறுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப குடிக்காது, அதனால் ரொம்ப எண்ணெய் இழுக்கும் அப்படின்னு பயப்பட தேவையில்லை. ரொம்ப எண்ணெய் இழுக்காது. ஹெல்த்தியாக நல்லா ஃப்ளேவர்ஃபுல் முறுக்கு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் அந்த லைன்ஸ் வந்து அதிகமாக நான் பிழிஞ்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெரிய முறுக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி அழகாக முறுக்கு செஞ்சு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட சுவையான தேங்காய் பால் பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 100% பர்ஃபெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இதே மெஷர்மெண்ட்டில் இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. நம்மளோட பட்டர் முறுக்கு அல்லது தேங்காய் பால் பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வர உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.